வெல்கம் டு நிரஞ்சன்ஸ் கிச்சன். இன்றைக்கி சூப்பரான ஒரு ரசம் சீரியஸில் இன்றைக்கி வந்து கருந்துளசி வச்சு ஒரு ரசம் பார்க்க போகிறோம். துளசி வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப சளிக்கு நல்லது, பெரியவங்களுக்கும் வயசானவங்களுக்கு எல்லாத்துக்குமே. இந்த கிளைமேட் சேஞ்ச் வருது, இப்போ மழை பனி ஒரு மாதிரி வெயில் அது மாதிரி வருது, காய்ச்சல் அவங்கவுங்களுக்கு அடிக்கடி வருது. அதுலேருந்து கொஞ்சம் இது பண்ணுறதுக்காக நம்ம இப்போ வந்து கருந்துளசி வச்சு ஒரு ரசம் பண்ண போகிறோம். நம்ம கஷாயமாக குடித்தா சாப்பிட பிடிக்காது. அதுவே ரசமாக ஊற்றி சாதத்தில் சாப்பிட்டோம்னா எல்லாருமே சாப்பிட்டோம்னா. இப்போ அதுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா கொஞ்சம் புளி தக்காளி இதை வந்து கரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இங்கே பாருங்கள், நம்ம புளி கரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட போகிறோம். மஞ்சள் பொடி வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இம்யூனிட்டி பவர் பூஸ்ட், நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடியது மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் வந்து உப்பு, ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டு சேர்த்துக்கிறோம். ஒரு டேஸ்ட்டுக்காக நம்ம 1/4 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறோம். எப்போயுமே சாம்பார் பொடி சேர்த்து செஞ்சு பாருங்கள், கல்யாண வீட்டு ரசம் மாதிரியே இருக்கும் நம்ம ரசம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறோம் நம்ம ரசத்துக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரசப்பொடி, நம்ம ரசப்பொடி சேர்த்துக்கிறோம். ரசப்பொடி வந்து எப்படி செய்யணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ராவாக தான் நான் அரைச்சி சேர்ப்பேன். இதில் தனியா எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன். பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், அவ்வளோதான் நம்ம ரசப்பொடி. இந்த மாதிரி வச்சு செஞ்சாலே ரசம் சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன்ஸ் கிச்சன். இன்றைக்கி துளசி ரசம் சீரியஸில் இன்றைக்கி துளசி ரசம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம், ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு இடித்து வச்ச பூண்டு, கொஞ்சம் இடித்து வச்ச பூண்டு, கொஞ்சம் நம்ம கருந்துளசி, இதை நல்லா சேர்த்து வதக்கிறோம். அப்புறம் வந்து வதக்கிட்டு கொஞ்சோண்டு தக்காளி, இதெல்லாம் சேர்த்து வதக்கிறோம். இப்போ ஆமாம் வதக்கிறதுக்கு கரண்டி. ரசம் வந்து இது துளசி ரசம் சளிக்கு கிளைமேட்டுக்கு ஜுரத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சின்னதாக போட்டு குட்டி குட்டியாக போட்டு போட்டு இது மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. உடம்பு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சளி பிடிக்காது. பெரியவங்க வயசானவங்க நமக்குமே இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு அங்கங்கே காய்ச்சல் வருது, விஷ காய்ச்சல் வருது. அதுக்கு இந்த துளசி ரசம் வச்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ ஆல்ரெடி நம்ம இந்த அளவுக்கு இடங்குனா போதும். இப்போ இதில் வந்து நம்ம கூட்டி வச்ச ரசத்தை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள் சூப்பரான